அம்மா சொல்லியிருப்பாங்க, "சாப்பாடு செய்ய கத்துக்கோ, சாப்பாடு செய்ய கத்துக்கோ" அப்படின்னு. இப்ப உங்கலாம் கூட உங்க அம்மா சொல்லுவாங்க, "சாப்பாடு செய்ய கத்துக்கோ" அப்படின்னு நம்ம கேட்க மாட்டோம். இப்ப வெளிய நீ வந்து பார்த்தீங்கன்னா, யூஜி முடிச்சுட்ட. இப்ப பிஜி வெளிய படிக்க போற. வெளிய போயிட்ட. ஹாஸ்டல் சாப்பாடு உன்னால சாப்பிட முடியல. ரூம் எடுத்துட்டு சாப்பாடு தடுமாறுற, செய்ய தெரியல. நீ செஞ்சத உன்னாலயே சாப்பிட முடியல. இப்போ உனக்கு தோணும், ஐயோ! அம்மா இன்னைக்கு எத்தன முறை சொல்லியிருப்பாங்க. கெஞ்சி சொல்லி பார்த்தாங்க, அழுது சொல்லி பார்த்தாங்க, நல்லபடியா சொல்லி பார்த்தாங்க, நம்ம செய்யலையே. இந்த மாரி இது சாப்பாடு செய்ற விஷயம் மட்டும் இல்ல. நெறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க, கேட்டிருக்க மாட்டோம். இந்த காலகட்டத்தில சனி உங்களுக்கு எப்படி சொன்னா புரியுமோ அப்படி சொல்லுவான். சாப்பாட்டுக்கு தடுமாறுவீங்க. சாப்பாடு ஏதோ ஒரு காஞ்சு போன தோசை, ஒரு ஆறி போன இட்லிலாம் சாப்பிடும்போது, ஐயோ! நம்ம கொஞ்சம் கத்துட்டு இருந்தா என்ன ஆயிருந்திருக்கும்? அப்படி நீங்களே இப்ப YouTube பார்த்து, அத பார்த்து, இத பார்த்து செய்ய முயற்சி பண்ணி, ஆக மொத்தம் நல்ல சாப்பாடு செய்ய கத்துப்பீங்க. இந்த அனுபவத்த யார் குடுப்பா? அப்படின்னா சனி பகவான் குடுப்பா. அம்மா சொல்லி கேட்டுருக்க மாட்டீங்க. அப்பா சொல்லி கேட்டுருக்க மாட்டீங்க. இது நல்ல விஷயம். கெட்ட விஷயத்திலயும் அதே மாரி தான். புரியுதுங்களா? எல்லாத்துலயும் வந்து யார் சொல்லியும் கேட்காதவங்க சனி பகவான் சொன்னா கேட்பீங்க. இது சின்னதா லைட்டா அவர் குடுக்கக்கூடிய சோதனைகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாரி பெரிய பெரிய லெவல்ல நம்மள சோதிப்பார். ரொம்ப சிம்பிள். அம்மா என்ன செஞ்சாலும் என்ன சொல்லுவோம், "நீ என்ன பெரிய மாஸ்டர் செஃப்பா? இந்த தோசையெல்லாம் யார் சாப்பிடுவா? மனுஷன் சாப்பிடுவானா?" அப்படியெல்லாம் கிண்டல் அடிச்சுப்போம். தோசைய தூக்கி எறிஞ்சிருப்போம். இந்த காலகட்டம் இந்த தோசை கிடைக்குமான்னு காத்துட்டு இருப்பீங்க. ஆக ரொம்ப இளம் வயசுக்கு அவங்க வாழ்க்கைக்கான படிப்பினைய சனி பகவான் குடுத்துருவான். எப்படி? அடிச்சு, தட்டி உன்ன நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பதப்படுத்திடுவான். அப்படின்லாம் அப்ப இது நல்லதா? கெட்டதா? நல்லதுதான். உன்ன பதப்படுத்துது, உன்ன பக்குவப்படுத்துது சனி பயிற்சி அப்படின்லாம். சரி, இப்ப மத்தியம வயசு சனி. அதாவது மத்தியம வயசு மேஷராசி அன்பர்களா இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு பொங்கு சனி அப்படிம்பாங்க. இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு வர்றது விரைய சனி. மத்தியம வயசு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 பிளஸ் இருக்காங்க, 40 பிளஸ் இருக்காங்க. அவங்களுக்கு பொங்கு சனி வரும். பொங்கு சனி அப்படின்னா லைஃப்ல அப்படியே காசு, பணம், வசதி, அந்தஸ்து எல்லாம் பொங்கிடுமா? அப்படின்ற மாரி சில சந்தேகம் இருக்கு. அப்படி நம்புறாங்க. அது உண்மையா? அதுவும் உண்மை கிடையாது. எப்படின்னா, ஆல்ரெடி ஒரு முறை சனி பகவான் உன் வாழ்க்கையில வந்துட்டான். உன்ன செதுக்கிட்டான், சிற்பமாக்கிட்டான். திருப்பி செதுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. அப்ப நீ எவ்ளோ தூரம் ஓடுறியோ உன்னோட டெஸ்டினி அடைவ. நீ ஹார்ட் வொர்க் பண்ற அப்படின்னா சக்சஸ் கேரண்டி. இது பொங்கு சனியில அப்படின்னு சொல்லலாம்.